இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஹேர் க்ரோத், ஹேர் திக்னஸ், ஹேர் ஃபால் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 3-in-1 ஹேர் பேக்காக இருந்தாலும் உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என் முடியை பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பல்லன்னு ஆயிடுச்சுல்ல, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரீ ஹேரில் விடுறதுக்கு இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணின உடனேயே உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு நல்ல சிக்கு இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும். அது போக உங்களோட ஹேர் லாஸ் உடனே கண்ட்ரோல் ஆகும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். அதுவும் 2 மாதத்தில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது மெயினாக உடனே உங்களோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட முடியை க்ரோத் பண்ணி கொடுத்து திக்னஸையும் கொண்டு வரக்கூடிய சூப்பரான பெனிஃபிட் இருக்கக்கூடிய 3 இன்க்ரீடியண்ட்டை இந்த ஹேர் பேக்கில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். 2 மாதத்தில் ரிசல்ட்டை பாருங்கள். ரொம்ப ஹைப்பை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது அதுதான் வெந்தயம். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ஃபெனிக்ரிக்கில் விட்டமின் கே அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 3 to 4 ஹார்ஸ் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா வெந்தயம் கையாலேயே மசிக்கிற அளவுக்கு ஆயிரும். அதே மாதிரி தண்ணியோட கலரும் மாறிடும். இது கூட நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட முடியோட வேருக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் 4 சின்ன வெங்காயம் எடுத்து அதை தோல் உரித்து நல்லா எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தும் விட்டமின் ஈயும் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் இ நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். அது போக இதை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த வலுவழுப்பு தன்மை நம்மளோட ஹேரை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுத்து அதோட டெக்ஸ்டரையே செம்ம லெவலில் உண்டு பண்ணிடும். இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை அதை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உரித்து வச்சுருக்கிற 4 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி திக்காக பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது அதுதான் முட்டை. முட்டையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் நம்ம முடியை மாற்றி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மஞ்சக்கரு அதிகமாக ஸ்மெல் அடிக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கிறதுனால நான் 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃப் வர விடாமலையும் உங்கள் முடியை பார்த்துக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேரோட க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம நல்ல முடியில் ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கிடணும். ஹேரில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை அப்ளை பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும். ஃபுல்லாக ஹேர் பேக் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஹேர் பேக்கு இருந்துச்சா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்கள் முடியோட வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்கள் தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபையும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். ஹேர் பேக்கை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா முடியை இந்த மாதிரி பார்ட்டிஷனாக எடுத்து மேலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு முடியும் நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி முடியோட எண்ட்லேயும் வெடிக்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் நம்மளோட ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சில பேர் சொல்கிறது எனக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போதே முடி ரொம்ப கையில் வருது அப்படின்றது. அதை நீங்கள் முடியை நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி முடி கையில் வராது. இன்கேஸ் 1-2 முடி வரலாம், அது வந்து நார்மல் தான். ஏன்னா நம்ம கையால் ப்ரெஷர் கொடுத்து தானே ஹேர் பேக் அப்ளை பண்ணி நம்ம முடியை இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 1-2 முடி வரது வாய்ப்பு இருக்குது. பட் கை ஃபுல்லாக முடி வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஹேரில் தான் இருக்கீங்க அப்படின்னா சிக்கு மட்டும் எடுத்துகிட்டு டேரெக்டாக கூட இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 பக்கமும் ஹேர் பேக்கை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறதையும் தலை ஃபுல்லாக மொழியாச்சு. இந்த ஹேர் பேக் கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால லைட்டாக கையாலேயே கோதி கொடுக்குறேன். அப்போனா என்னோடய தலையில் நல்லா இறங்கின ஃபீல் எனக்கே
தெரியும். ஏன்னா தலை நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே ஃபுல்லாக ஹேர் பேக் உங்களோட தலையில் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஆயிலி ஹேரில் ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷாம்பு இல்லைன்னா சிக்கக்காய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஹேரையும் நம்மளோட ஸ்கேல்ப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உடனே உங்களுக்கு என் முடியை காட்டணுன்றதுக்காக நான் ஈவினிங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் முடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒவ்வொரு முடியும் நல்லா திக்காக நல்லா பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் லூஸ் ஹேர் விடுறீங்க இல்லை போனி டைல் போடுறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். செம்மலுக்கு கொடுக்குது. ஆமாம், இது ஒரு வித்தியாசமான ஹேர் பேக்காக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ண உடனே நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. என்னோட முடி வந்து காஞ்ச ஃபீலே எனக்கு கொடுக்கல. ரொம்ப ஈஸியாக காஞ்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி சிக்கு எடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் லாஸும் கம்மியாகும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி உங்கள் முடியை பின்னல் போடும்போது உங்கள் பின்னலில் நல்ல திக்னஸ்ஸை நீங்களே பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெகுலராக நீங்கள் ஹேர் பேக்குன்னு சூஸ் பண்ணும்போது 2 ஹேர் பேக் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்னொன்று மட்டும் நீங்கள் அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.